ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபி தாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மட்டன் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேங்க. நல்லா எலும்பு கொழுப்புலாம் கலந்த மாதிரி மட்டன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறியை கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் மசாலா போட்டு நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது கறி நல்லா பஞ்சு மாதிரி சீக்கிரமாக வெந்து வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டும் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்குமாதிரி இதை ஊற வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் இந்த உலக்குக்கு 4 உலக்கு அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். யூனிட் பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இதை கறி வேக வச்சதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. 60 கிராம் இஞ்சி, 60 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. வெயிட் மிஷின் இருந்தால் அளந்து எடுத்துக்கோங்க. வெயிட் மிஷின் இல்லாட்டினா நம்ம வீட்டில் குட்டி டம்ளர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டம்ளர் 100 கிராம் டம்ளர். இஞ்சியும் பூண்டும் சேர்த்து இது நிறையா குவியலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா ஒரு அரை டம்ளர் இஞ்சியும் அரை டம்ளரும் பூண்டு எடுத்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் இஞ்சியும் பூண்டும் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் பார்த்துடலாம். வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பெருசாக இருக்கிறனால இதுலேருந்து எடுத்துகிட்டு 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி எலுமிச்சைப்பழம் ஒன்று எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டையும் உரித்து அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். கொத்தமல்லி புதினாவும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ கறியில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா 3/4 வேக்காடு வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா கூட வதக்கும் போதும் அரிசி கூட தம் போடும்போது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப வேக விட்டோம்னா குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் அரிசியையும் கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு எல்லாம் உரித்து ரெடியாக இருக்குது. நம்ம பிரியாணி தாளித்து விட்டுறலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 150 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணுங்க. இது கூட ஒரு 5 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, 2-3 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணுங்க. அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு நீங்கள் கட்டாயமாக எண்ணெய் சேர்க்கணும். அதனால தான் நான் 150 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். மெயினாக இந்த இஞ்சி பூண்டும் வெங்காயமும் எண்ணெயிலே நல்லா பச்சை வாடை போக வதங்கினா தான் அந்த பிரியாணியில் நல்லா டேஸ்ட் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி பச்சை வாடை அடித்த மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை அடிக்கும். அதனால் நல்லா எண்ணெயில் வேக விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்காக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். அந்த தயிரை இது கூட சேர்த்தலாம். இது 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தூள் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்குதுன்ற வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மசாலா ரெசிபீஸ்ன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணி மசாலாவும் சேர்த்தாச்சு. இதையுமே நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து வதக்குற வரைக்குமே அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த தக்காளியில் நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இதை வதக்கியாச்சு. நம்ம வேக வச்ச கறியுமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு நல்லா கறி வெந்திருக்கு. இந்த அப்படியே கறியை மட்டும் எடுத்து நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம கறியில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புமே நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்துடலாம். நல்லா இது போல் பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாடை போயிட்டு நல்லா கறியில் இந்த உப்பு மசாலாலாம் பிடிச்சி ஒட்டி வரணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது குக்கரில் நம்ம கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி கூடயே சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுறலாம். அதாவது அந்த உலக்குக்கு 4 உலக்கு நம்ம அரிசி எடுத்திருந்தோம். கறி தண்ணியோடு சேர்த்து 6 உலக்கு அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம நல்லா சூடாக்கிடலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் அந்த கறியில் சேர்த்தோன்னா நமக்கு சீக்கிரமாகவே தண்ணி கொதிச்சு வந்துடும். கறியோட டேஸ்ட்டுமே நமக்கு மாறாமல் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஒரு பக்கம் குக்கரில் வச்ச தண்ணியுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த தண்ணி எடுத்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். நான் இதை சேர்க்கும்போது வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டேன் போல். அதனால் தண்ணி ஊற்றுற வீடியோ மட்டும் இல்லை. நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு தண்ணி இது கூட சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ சூடான தண்ணியவும் இதில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும்போது கறியில் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம், தக்காளி, மசாலா வதக்கும் போது அதுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான உப்பு தான் சேர்க்க போகிறோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சாப்பாடு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு லைட்டாக ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறதா அந்த தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடைசியில் பாலில் கலந்து தான் சேர்ப்பேன். இப்போ ஒரு டைம் பிரட்டி விட்டுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தையும் சாறை புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சாப்பாட்டில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சமமாக வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதோட 3வது டைம் கலந்து விட்றோம். ஃபஸ்ட்டு அரிசி போட்டோன்னா ஒரு டைம் கலந்து விட்டுருப்போம். அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு கலந்து விட்டுருப்போம். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு சமப்படுத்திக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் பாலில் ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதே இது மேலே சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது மேலேயே மல்லி புதினாவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டுட்டு இது மேலே வெயிட் வச்சிடலாம். வெயிட்டுக்காக நான் வந்து இஞ்சி தட்டுற கல் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கூட வைக்கலாங்க. வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா மேலே சாப்பாடெலாம் நல்லா முள்ளாக எழுந்து உதிரியாக நிற்கும். அவ்வளோதான், நமக்கு தம்மு கரெக்டாகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடை உடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்து அருமையான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பெப்பர் சிக்கன் வச்சுருக்கேன், அவிச்ச முட்டை வச்சுருக்கேன், தயிர் பச்சடி வச்சுருக்கேன். இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபியுமே நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க சிக்கன் ரெசிபீஸில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் பிரியாணி ரெசிபிஸ்னே கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பையும் மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.